இன்றைக்கு வீடியோவில் பிஎம் கிசான் திட்டம் தொடர்பான விவசாயிகள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, சாய் பிரியா ஸ்டுடியோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவித்தொகை இன்னும் பெறாத விவசாயிகளுக்கு அதிகாரிகள் சில முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர். பலருக்கும் தவணை தொகை வராமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அது இகேஒய்சி செய்யாமல் இருப்பது, ஆதார் எண்களை வங்கி கணக்குடன் இணைக்காதது, வங்கி கணக்கு விவரங்களில் பிழைகள் இருப்பது போன்ற காரணங்களால் பணம் வருவதில் சிக்கல்கள் ஏற்பட்டு இருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரியாதவர்களுக்கு ஒரு முக்கிய தகவல். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகை 2000 வீதம் 3 தவணைகளாக நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. எனவே நீங்கள் இன்னும் தவணை தொகையை பெறவில்லை என்றால் உடனே உங்களுடைய இகேஒய்சிய நிலையை சரிபார்க்கவும். மேலும் ஆதார் இணைப்பு மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளவும். தேவையான திருத்தங்களை செய்தால் அடுத்த தவணை தொகையை பெறுவதில் எந்த சிக்கலும் இருக்காது. உங்களுக்கு இதுவரை ஏதேனும் தவணை தொகை வரவில்லை என்றால் உடனடியாக உங்கள் இகேஒய்சி நிலையை சரிபார்த்து அப்டேட் செய்து கொள்ளுங்கள். அதே போல ஆதார் எண், வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் நில ஆவணங்கள் தகவல்கள் சரியாக உள்ளனவா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இப்போது பிஎம் கிசான் பயனாளிகள் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்குதா என்பதை எப்படி சரிபார்ப்பது என்று பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு பிஎம் கிசான் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். என்னோட இன்னொரு மொபைலில் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெப்சைட்குள்ளே போங்க, ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். அதாவது நோ யுவர் ஸ்டேட்டஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி போங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் பெனிஃபிஷியரி அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கும், லிஸ்ட் அப்படின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்தது உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் சப் டிஸ்ட்ரிக் என்ன, பிளாக்கு எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். வில்லேஜு எல்லாமே அப்டேட் பண்ணி கெட் ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. கிளிக் செஞ்சீங்க அப்படின்னா சில நிமிஷத்திலேயே உங்கள் பகுதியில் உள்ள பயனாளிகளின் பட்டியல் திரையில் தோன்றும். அதாவது பயனாளிகளின் பட்டியல் இப்படி தான் உங்களுக்கு காமிக்கும். அந்த பட்டியலில் உங்கள் பேர் இடம்பெற்றிருக்கா என்பதை கவனமாக சரிபாருங்க. அப்புறம் பெயர்கள் பொதுவாக அகர வரிசைப்படி தான் இருக்கும். பல பக்கங்கள் இருந்தால் அடுத்த பக்கத்தையும் பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பெயர் பட்டியலில் இருப்பதோடு மட்டுமல்ல, இகேஒய்சி, ஆதார், வங்கி இணைப்பு மற்றும் தேவையான விவரங்கள் அனைத்தும் சரியாக அப்டேட் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அடுத்த தவணை தொகை எந்த தடையும் இல்லாமல் உங்கள் வங்கி கணக்கில் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கீழே ஒரு ஹைப் பட்டன் இருக்கும், ஹைப்பும் கொடுங்க. உங்களுடைய விவசாய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய தகவல்கள் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.